நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது உங்களில் வஃபாத்தாகிவிட்டால், மரணமடைந்து விட்டால், தாமதம் அதிகம் வேண்டாம், விரைவாக அந்த ஜனாசாவை அடக்கிவிடுங்கள் என்ற கருத்தை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சையதுனா ஹுசைன் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு அபூதாவுதில் 3159வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அன்ன தல்ஹத் பின் பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தல்ஹத் பின் பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் நோய் நொடியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஃபாத்தாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு, அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கமே அதுதான். வெறுமனே பள்ளிக்கு வர்றவங்கள்ட்ட மட்டும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் போன பின்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பள்ளிக்கு தொலை வரக்கூடியவர் 2 நாள் 1 நாள் தொழு வரலாண்டா விசாரிப்பாங்க. ஏன் அவர் வரல, என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கேட்பாங்க. ஏதாவது முன்பின் இருந்தால் வீட்டுக்கே போய் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் எல்லா நோயாளிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்திருக்கின்றார்கள் என்பதாக பல்வேறு ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹத் பின் பர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டிற்கு சென்று நோய் விசாரித்தார்கள். விசாரித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னார்கள். அந்த வீட்டை விட்டு விசாரிச்சுட்டு பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு வரும்பொழுது, இன்னி நிச்சயமாக நான் லா அரா தல்ஹத இல்லா கத் ஹதத ஃபீஹில் மவுத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையை பார்த்துவிட்டு மவுத்தினுடைய முன்னறிவிப்பை செய்து விட்டு வந்தாங்க. மவுத்தினுடைய முன்னறிவிப்பு, தல்ஹாவுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று நான் கருதுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மரணத்தினுடைய நெருக்கத்தில் இருக்காரு. நம்மோட சொல்லுவோமா இல்லையா? நிறைய வீடுகளில் வயதானவங்க கடைசி தருணத்தை பார்க்கும் பொழுது மரணம் நெருங்கின மாதிரி தெரியுது, சக்கராத்தினுடைய ஹாலில் இருக்காங்க, இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம், பக்கத்தில் உட்காந்து களிமா சொல்லி கொடுப்போம், ஏதாவது செய்வோம், திக்ர் ஓதுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டது என்று நான் கருதுகிறேன், எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஃபஅதினூனி பிஹி வஅஜ்ஜிலு பிஹி, அவர் மரணமடைந்து விட்டால் எனக்கு உடனே தகவல் தெரிவியுங்கள் என்று சொன்னார்கள். தகவல் எனக்கு உடனே தெரிவிச்சிருங்க. வஅஜ்ஜிலு பிஹி, மேலும் அவரை அடக்கம் செய்வதை விரைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதற்குண்டான காரியங்கள், ஜனாசா வஃபாத்தாகி ஜனாசா இருந்துச்சு அப்படின்னா அதற்குண்டான காரியங்களை விரைவாக செய்யணும். கஃன் துணி வாங்கிறது, குழி வெட்டுறது, கசப் மாற்றுறது, அந்த ஜனாசாக்கு உண்டான அந்த அறிவிப்புகளை விரைவாக மக்களுக்கு தெரிவிப்பது, இது போன்ற காரியங்களை விரைவாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஃபைன்னஹு லா யம்பகி லிஜீஃபதி முஸ்லிமின் அன் துஹ்பிஸ பைன ظஹ்ரானி அஹ்லிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனென்றால் ஒரு முஸ்லிமின் உடலை அவரது குடும்பத்தினரிடையே நீண்ட நேரம் தாமதப்படுத்தி வைத்திருப்பது பொருத்தமானதல்ல என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமினுடைய உடல் நீண்ட நேரம், இன்னைக்கு 2 நாள்லாம் இருக்குது, 2 நாள் 3 நாள்லாம் இருக்குது. இதை விட பெரிய வேதனை என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அவங்கள ஃப்ரீசரில் வச்சு 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் இவ்வளவு ஏன் 3 வருஷம் உள்ள ஜனாசா ஒன்றும் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் முடிக்கவும் முடியாது, அதுக்குண்டான தகவலும் இருக்காது. அதனால்
ஃப்ரீசர்லேயே வச்சிட்டு இருப்பாங்க. இது பெரிய ஒரு அதாபு வேதனை, மையத்திற்கு ஜனாசாவுக்கு கொடுக்கக்கூடிய அதாபு வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விரைவாக நீங்கள் அதை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ்லேருந்து பலவிதமான படிப்பினைகள், பாடங்கள், சட்டங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதில் மிக முக்கியமாக ஒன்று, ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவருக்குண்டான வேலைகளை, அடக்கத்திற்குண்டான வேலைகளை விரைவாக செய்ய வேண்டும் என்பது முதல் தகவல். உடனே அந்த மஹல்லாவுக்கு தெரிவிக்கணும், பொறுப்பாளருக்கு தெரிவிக்கணும், அந்த குழிவெற்றதுக்கு உண்டான வேலைகள், மற்ற வேலைகள் இவைகளை செய்யணும். இது ஒன்று. ரெண்டாவது, உறவினர்கள் நீண்ட நெடிய தூரத்திலிருந்து வருகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஜனாசாவை காக்க வைக்கக்கூடாது. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னுடைய பிள்ளைங்கள் வெளிநாடுகளில் இருக்காங்க வரணும், அல்லது அவருடைய சகோதரர் இருக்காங்க வரணும் பார்க்கணும் அப்படின்னு. நம்ம மார்க்கம் என்ன கேட்குது இந்த ஹதீஸிலிருந்து, 60 வருஷம் 70 வருஷம் பார்க்காத ஒரு பார்வையா அந்த ஒரு நிமிஷத்தில் நீ பார்க்க போகிற அப்படின்னு கேட்குது. சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறனுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. சில விஷயங்களை நமக்கு கசப்பாக இருந்தாலும் அது உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கிறணும். 70 வருஷம் 60 வருஷம் உங்கள் அம்மா உன் பக்கத்துலேயே இருந்தாங்க, அப்போல்லாம் நீ இந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்கல, அத்தாவை பார்க்கல. வஃபாத்தான பின்னாடி துபாயிலேருந்து நான் வர்ற வரைக்கும் அடக்கம் பண்ணாத அப்படின்னு நீ சொல்கிற. அந்த ஒரு நிமிஷத்தில் உனக்கு என்ன பார்வை? அதுதான். அதனால் தேவையற்ற அந்த தாமதங்கள் என்பது கூடாது என்பதாக இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஒரு பாடம் படிப்பினையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. அடுத்ததாக இந்த ஹதீஸில் மிக முக்கியமாக நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மரண அறிவிப்பு. இன்றைக்கி மரண அறிவிப்புக்கு யாராவது ஆதாரம் கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்கிறாங்க, எனக்கு அறிவிங்கங்கிறாங்க. ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டா ஃபஅத்தினூனி, எனக்கு என்ன செய்யுங்க, அதை தெரிவிங்க, அந்த தகவலை சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ இதிலிருந்து என்ன விஷயம் விளங்குது அப்படின்னா, ஒரு வஃபாத் ஆகிவிட்டால் அந்த தகவலை மக்களுக்கு, பிறருக்கு எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு முஃமின் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதும். அதே போன்று இதற்கு நேர் அப்படியே எதிராக திருமணம் முடியும் பொழுது அந்த தகவலையும் சொல்லணுங்கிறாங்க. ஒரு வாலிபராக இருக்கார் அப்படின்னா அவர் வாலிப பருவத்திலிருந்து குடும்பஸ்தராக ஆகிறாரு, அந்த தகவலை சொல்லணும். இவர் குடும்பஸ்தராக ஆகிறாரு, அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு வீடுகளுக்கு போய் அந்த திருமண அழைப்பு கொடுக்கறது, பத்திரிகையின் மூலியமாக அந்த தகவலை தெரிவிக்கிறது, இதெல்லாம் இதற்குள்ளே வந்துவிடும். அப்போ அந்த தகவலையும் சொல்ல வேண்டும், மரணம் அடைந்த அந்த தகவலையும் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம எழுதி இன்னாருடைய மகன் இன்னார் வஃபாத் ஆகிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி மரண செய்திகளை நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு எல்லா பள்ளிவாசலுக்கும் நம்ம சொல்றோம். அதில் மிக முக்கியமாக இந்த ஹதீஸ்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, விரைவுபடுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை நீங்கள் விரைவாக செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒன்று அஸ்ரிஉ பில் ஜனாசா. ஜனாசா வஃபாத்தான ஒரு மையத்தை தக்க காரணமின்றி, எந்த ஒரு உலக காரணமின்றி நீங்கள் தாமதப்படுத்தாமல் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, விரைவாக அடக்கம் செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு ஹதீஸில் வருது. இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. ஒரு முஃமினுடைய உயிர் அவனுடைய கடன் அடைக்கப்படும் வரை அதனுடைய தொடர்புடையதாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டாரு, கடனோட வஃபாத் ஆகியிருக்காரு. கடனோட வஃபாத் ஆகி அந்த கடனை அடைக்காமல் அவர் கொண்டு போய் அடக்க மாட்டாங்கன்னு வைங்களேன், அவர் வஃபாத் ஆகலை. எந்த அடிப்படையில்? கடனை அடைக்காத வரைக்கும் அவருக்கு அதனுடைய தண்டனைகள் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உலகத்தினுடைய கடனுக்கும் அவருடைய உயிருக்கும் தொடர்புண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கடனை விரைவாக நீங்க என்ன செஞ்சிருங்க, அடைச்சிருங்க. இந்த விரைவாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஜனாசா, கடனை அடைப்பது. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தை தொழுதுருங்க. தொழுகை நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதை விரைவாக தொழுதுடணும். தாமதப்படுத்தி இந்த அங்கே போயிட்டு வந்துடுறேன், இங்கே போயிட்டு வந்துடுறேன், அதை வேலையை பார்த்துறேன், இந்த வேலையை பார்த்துறேன், அப்புறம் தொழுதுக்கலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா உடனே அதை தொழுது முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவதாக விரைவாக செய்யக்கூடிய நாலாவது விஷயத்தை சொன்னாங்க, யா மாஷர ஸபாப் மனிஸ்ததா மின்குமுல்
ஃபல்யத்தஸவ்வஜ், இளைஞர்களை பார்த்து இளைஞர்களை பார்த்து பொதுவாக சொன்னார்கள், உங்களில் திருமணம் செய்யக்கூடிய அந்த தகுதி வந்ததற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு விரைவாக திருமணத்தை முடித்து வைத்து விடுங்கள். அந்த வயசு வந்துருச்சு, தாமதம் வேணாம், உடனே அதற்குண்டான காரியங்களை செஞ்சு நீங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐந்தாவதாக ஒரு செய்தியை சொன்னாங்க, பாதிரு பில் அம்மால். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நல் அமல்களை தாமதிக்காமல் செஞ்சிருங்கன்றாங்க. ஏதாவது ஒன்று செய்யன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி செய்யலாம் அன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தாமதிக்காமல் ஒரு சதக்காவோ ஒரு தொழுகையோ அல்லது ஒரு வாக்கோ ஒரு உபதேசமோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி தாமதிக்காமல் அதை உடனே நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க அப்படிங்கிறத நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் படிப்பினைகளில் ஜனாசாவை விரைவாக அடக்கம் செய்ய வேண்டும், அதனுடைய தகவலை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், இறந்தவர்களுக்கு உண்டான கடன்கள் இருந்தால் அதையும் அடைக்க வேண்டும், மேலும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதை தாமதப்படுத்தி வைக்கக்கூடாது என்பதை தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தராங்க. ஆக கண்ணியமான பெருமக்களே, ஒரு ஜனாசாவினுடைய உடல் ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினுடைய வீட்டில் அதிக நேரம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ஒரு தகவலை, ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அந்த ஜனாசாவுக்கு உண்டான மரியாதையை கண்ணியத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை நம்ம மார்க்க அழகான முறையில் இந்த ஹதீஸின் வழியாக சொல்லித்தருது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்தெந்த காரியங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு